இதை நம்ம 2 பாகமாக பிரிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முந்திரி மாவு பிரித்து வச்சோம் இல்லையா, அதில் பாதி எடுத்துருக்கேன். அதை நம்ம இப்போது ரோல் பண்ணிக்கணும் மெலிசாக. இந்த மாதிரி நான் ஒரு சப்பாத்தி திரட்டுற மனையில் வச்சு ரோல் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த ஓரியோ மாவு உள்ள வச்சு இதை ரோல் பண்ணிக்கணும். அதுக்காக கொஞ்சம் மெலிசாக நம்ம ரோல் பண்ணிக்கணும். அதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஓரியோ மாவில் பாதி பிரித்து வச்சு